ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடியே நான் ஒரு டெய்லரிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அது ரொம்பவே பேசிக்காக ஒரு கர்ச்சீஃப் தைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இதுக்கப்புறம் டெய்லரிங் வீடியோ அப்லோட் பண்ணுவீங்களா, சொல்லி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் அந்த ஐடியா கிடையாது. பட் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு டெய்லரிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பிகினர்ஸாக இருக்கீங்க, எனக்கு கர்ச்சீஃப் தைக்க தெரியும், அதுக்கப்புறம் நான் அப்டேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு தைக்க கற்றுக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஒரு குட்டி கவுன் மாதிரி, ஒரு ஃப்ராக் மாதிரி தைக்கலாம். அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. நல்ல கிளாத்தெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட வேஸ்ட்டு கிளாத்து இல்லை ஏதாவது ப்ளவுஸ் கிளாத் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பீங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய ப்ளவுஸ் கிளாத் எடுத்திருந்தேன். ஒரு பட்டு சாரியோட ப்ளவுஸ் கிளாத் நான் ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ அதை நான் 2 பார்ட்டாக எடுத்துக்கிட்டேன். ஒன்று பாட்டமுக்கு, இன்னொன்று டாப்க்கு. ஸோ பாட்டமுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க வேணாம், டாப் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் கட் பண்ணிவிட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் 2ஆக மடிச்சுட்டு அகெயின் இன்னொரு டைம் அதை மடிக்கணும். 2 கிளாத் எடுத்துகிட்டு திரும்பவும் என்ன பண்ணணும்னா அதை இன்னொரு மடிச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு குட்டி கவுன் எடுத்துக்கலாம். அதை அப்படியே திருப்பி போட்டு 2ஆக மடித்து அதை வச்சு ஒரு சோப்பு இதுக்குன்னு தனியாக இருக்கும், அதை வச்சு நீங்கள் சைடு கார்னர்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி கொஞ்சம் கேப் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க, தையலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. மடிச்சு அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி நமக்கு ஒரு 1/2 இன்ச் இல்லைனா 1 இன்ச் அந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக மட்டும் விட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக வச்சு கட் பண்ணிடுங்க. கரெக்டாக எல்லா கிளாத்தும் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இல்லைனா மேலே கீழே கொஞ்சம் ஏற்றியும் தாத்தியமாக இருக்கும். பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. ஓரளவுக்கு நல்லா தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் புதுசாக கற்றுக்குறீங்க அப்படின்னா ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுவும் நீங்கள் ட்ரா பண்ணுறது எல்லாமே அதாவது நல்ல பக்கமாக இருக்கக்கூடாது. நம்ம ஃப்ரண்ட்டில் வருவோம்ல அந்த போர்ஷனாக இருக்கக்கூடாது. பேக் சைடு உள்ளே போகும்ல அந்த பக்கமாக இருக்கணும். அதை பேக் சைடு அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் எவ்வளோ வரைஞ்சாலும் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு வெளியே தெரியாது, உள்ளே போயிடும். அதனால் இதுக்கு லைனிங் கிளாத்தும் அதே மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. 2 கட் பண்ணிவிட்டு கீழே ரெக்டாங்கிள் சைஸில் கரெக்டாக உங்கள் பாட்டமுக்கு மேட்ச் ஆகுதா, லென்த்து கரெக்டாக இருக்கா, கொஞ்சம் 1 இன்ச்சு சைடில் கேப் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 பீஸ் வரும். ஃப்ரண்ட்டுக்கு, பேக்குக்கு, அதுக்கப்புறம் கீழே பாட்டமுக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் எந்த டிசைனும் இல்லாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீ நெக் மாதிரி ஒரு கட் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ரவுண்ட் நெக் கொடுத்துக்கோங்க. வீ நெக் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த சென்டரில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது. கரெக்டாக இப்போ நான் கை வச்சு காட்டுறேன்ல, இந்த போர்ஷனை தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதாவது இங்கே தான் தையல் கரெக்டாக போட போகிறோம். இந்த கார்னர்ஸில் எல்லாம் கீழே மட்டும் தையல் போட வேண்டாம், அப்போ தான் திருப்ப முடியும். அதுக்காக இப்போ கரெக்டாக நான் ஸ்டிச் பண்ணுறேன். இது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு கட்டுவோம்ல அந்த கைக்கிட்ட கட்டுற மாதிரி இதை அட்டாச் பண்ண வேண்டாம். நான் கட்டுற மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டாக வேணும்னா 2 ட்ரெஸ்ஸையும் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஆல்ரெடி தைச்சி வச்சுட்டேன். ஸோ அதை ஆர்ம்ஸில் ஜாயின் பண்ண போகிறேன். இந்த மாதிரி உள் பக்கமாக கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி வச்சு தான் ஜாயின் பண்ணிவிட்டு அதை எடுத்துடணும். இதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்னா தைச்சி முடித்ததுக்கப்புறம் திருப்பணும். அந்த சைட் கார்னர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா, கரெக்டாக இருக்கா, அந்த தையலுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீட்டாக அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை திருப்பணும். அப்படின்னா ப்ராப்பராக நமக்கு அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் கிடச்சிரும். இந்த மாதிரி இதே ப்ராசஸை தான் பேக் சைடுக்கும் பண்ண போகிறோம். அதையும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் கீழே பாட்டம் அந்த ரெக்டாங்கிளாக கட் பண்ணோம்ல, அதை கிளாத்தோட மிக்ஸ் பண்ணணும். அதாவது லைனிங் கிளாத்தோட அட்டாச் பண்ணிவிட்டு அண்ட் உள் பக்கமாக எல்லா தையலும் போகிற மாதிரி, வெளிப்பக்கம் பிசுறு இல்லாமல் நல்லா இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி பேக் சைட்னா பீன் போட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் நீட்டாக இருக்கணும், எந்த பிசுறும் இல்லாமல். அப்புறம் கீழெல்லாம் மடித்து தைச்சிட்டு அண்ட் இதை பாட்டமோட அட்டாச் பண்ணணும். அவ்வளோதாங்க, சிம்பிள். ஆனால் இந்த சைடு அட்டாச் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பிசுறு இல்லாமல் கரெக்டாக ப்ராப்பராக லென்த் கரெக்டாக வருதான்னு மெஷர் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் ஜூமில் காட்டுறேன் பாருங்கள். அதாவது இந்த கிளாத்தை 1 இன்ச்சு கிட்ட உள்ளே மடிக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு லைனிங் ப்ளஸ் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2யுமே நல்லா மடிச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கிற பாட்டம் இருக்குல்ல, அதை இதுக்குள்ளே வச்சு தைக்கணும். அதுதான் இங்கே. ஸோ இந்த மாதிரி நான் மடித்து கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா நின்றும். இதுக்குள்ளே அந்த கீழே இருக்கிற கிளாத்தை வச்சு அட்டாச் பண்ணணும். இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தாங்க. பண்ணும்போது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அண்ட் தைச்சி முடித்ததுக்கப்புறம் பார்க்க சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும். எங்கேயும் பிசுறு வெளியே வராமல் கிளாத் குழந்தைங்களுக்கு போடும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு லாஸ்ட்டில் கொஞ்சம் 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வருது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா லைட்டாக மடித்து ஒரு சுருக்கம் மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க.
இப்போதாங்க ஃபைனலாக கிளாத்தை வந்துட்டு அட்டாச் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி நான் அட்டாச் பண்ணிவிட்டேன். அண்ட் அகைன் இதை திருப்பி போட்டுட்டு சைடில் இருக்கிறது எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணணும். ஒரு 2 ஸ்டிச்சிங் மட்டும்தான், ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சிங். அந்த ஆர்ம் கிட்ட இருந்து கீழே வரைக்கும் பாட்டம் வரைக்கும் அடிச்சிடணும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சாச்சு. ஃபைனலாக நமக்கு வந்துட்டு ஒரு குட்டியாக அழகான கவுன் வந்து ரெடி ஆயாச்சு. இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணுறேன். அதெல்லாம் பார்த்துட்டு ஈஸியாக டைலரிங் அண்ட் ஸ்டிச்சிங்கை கற்றுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.